உன் அக்கா தான் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டாங்கடா. அதுக்குன்னு மேல கை வைப்பியா நீ? என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டு அவளை அப்படி பண்ணியிருக்க. இங்க பாரு சிட்டி, நீ என் ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக நீ என் அக்காவை என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே என் அக்கா தான். என் குடும்பத்தோட நிலைமை சரியாகும்னு நினைச்சுதான் நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் நான் உன் கூட இருக்கேன். இதே வேற எவனா இருந்திருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டேன். நீன்றதுனால தான் இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கேன். ஒழுங்கா வந்து என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கிட்ட உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நானா உங்க அக்காவை தேடி போய் அடிச்சேன், அவ தான் இங்க வந்தா. பசங்க முன்னாடி என்னையே திட்டினா நான் சும்மா இருப்பேனா? எவ்வளவுதான் நான் உனக்காக பாக்குறது? இப்ப கூட உன் அக்கான்றதுனால தான் இங்க போக விட்டேன். இல்லன்னு வையே. இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன்? அதுக்கு தானே மாமா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட. ஒழுங்கா நீ வந்து என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்லை நான் இந்த பக்கமே வர மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிடும். என்னாலலாம் சாரி கேட்க முடியாது. எனக்காக இது கூட பண்ண மாட்டேன்ல? உனக்காக நிறையா பண்ணியாச்சு, என் மரியாதைலாம் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ சரி, நீ எப்போ என் அக்காவை அடிச்சியோ அப்போவே உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நானும் உன்னை தேடி வரமாட்டேன், நீயும் வந்துடாத. டேய் சத்யா, டேய் டேய் சத்யா, விட்றா போகட்டான். அக்கா பாசம் அதான் பொங்குறான். இனிமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.